பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 80 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று யாரால் கட்டளை பிறந்தது? விடை அகுஸ்துராயனால். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. சீரியா நாட்டிலே யார் தேசாதிபதியாய் இருந்தபோது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று? விடை சிரேனியு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லா ஜனங்களும் எங்கே சென்றனர்? விடை தங்கள் தங்கள் ஊர்களுக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 4. யோசேப்பு குடிமதிப்பு எழுதப்படும்படி யாருடனே சென்றான்? விடை மரியாளுடனே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 5. யோசேப்பு டேஸ் குடும்பத்தான்? விடை தாவீதின் குடும்பத்தான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 6. யோசேப்பு குடிமதிப்பு எழுதப்படும்படி எந்த ஊருக்கு சென்றான்? விடை பெத்லகேமுக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 7. பெத்லகேம் எந்த நாட்டில் உள்ளது? விடை யூதேயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. யோசேப்பு குடிமதிப்பு எழுதப்படும்படி பெத்லகேம் என்னும் டேஸ் ஊருக்கு போனான்? விடை தாவீதின் ஊருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. யோசேப்பு குடிமதிப்பு எழுதப்படும்படி எந்த ஊரிலிருந்து பெத்லகேமுக்கு போனான்? விடை நாசரேத்தூரிலிருந்து. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. நாசரேத் எந்த நாட்டில் உள்ளது? விடை கலிலேயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. மரியாள் எந்த ஊரில் இருக்கும்போது அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது? விடை பெத்லகேம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். கேள்வி எண் 12. யோசேப்பு மரியாளுக்கு எங்கே இடமில்லாதிருந்தது? விடை சத்திரத்திலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. மரியாள் பிள்ளையை டேஸ் சுற்றி டேஸ் கிடத்தினாள்?
விடை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. மேய்ப்பர்கள் எங்கே தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள்? விடை வயல்வெளியில். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. மேய்ப்பர்கள் எந்த வேளையிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள்? விடை ராத்திரி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 16. மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது எது? விடை கர்த்தருடைய மகிமை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது அவர்களிடத்தில் வந்து நின்றது யார்? விடை கர்த்தருடைய தூதன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. எவர்கள் மிகவும் பயந்தார்கள்? விடை மேய்ப்பர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 19. பயப்படாதிருங்கள், யார் யாரிடம் கூறியது? விடை தேவதூதன் மேய்ப்பர்களிடம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. இதோ எல்லா ஜனத்துக்கும் டேஸ் உண்டாக்கும் டேஸ் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் மேய்ப்பர்களிடம் கூறினான். விடை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 21. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் டேஸ் உங்களுக்கு டேஸ் ஊரிலே பிறந்திருக்கிறார்? விடை கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 22. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், யார் யாரிடம் கூறியது? விடை தேவதூதன் மேய்ப்பர்களிடம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் வரை. கேள்வி எண் 23. தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு எதை கிறிஸ்து பிறப்பின் அடையாளமாகச் சொன்னார்? விடை பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 24. மேய்ப்பர்களுடனே பேசின தேவதூதனுடனே தோன்றியது எது? விடை பரமசேனையின் திரள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. பரமசேனையின் திரள் என்ன சொல்லி தேவனை துதித்தார்கள்? விடை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். யார் யாரிடம் கூறியது? விடை மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 27. பெத்லகேமுக்கு தீவிரமாய் வந்தவர்கள் யார்? விடை மேய்ப்பர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 28. மேய்ப்பர்கள் எதை பிரசித்தம் பண்ணினார்கள்? விடை இயேசுவை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 29. எவர்கள் சொல்லியதை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்? விடை மேய்ப்பர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 30. மேய்ப்பர்கள் சொன்ன சங்கதிகளை தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணியது யார்? விடை மரியாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 31. குழந்தை இயேசுவை தரிசித்த பின் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனவர்கள் யார்? விடை மேய்ப்பர்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு பிறந்த எத்தனாம் நாளிலே அவருக்கு பெயரிட்டனர்? விடை 8ஆம் நாளிலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 33. டேஸ் எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும்? விடை முதற் பேரான. லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 34. எது நிறைவேறின போது இயேசுவை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்க போனார்கள்? விடை சுத்திகரிப்பின் நாட்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். கேள்வி எண் 35. டேஸ் நியாய பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது இயேசுவை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தனர்? விடை மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 36. குழந்தை இயேசுவை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க எங்கே கொண்டு போனார்கள்? விடை எருசலேம் தேவாலயத்துக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 37. முதற் பேரான ஆண் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது செய்ய வேண்டியது என்ன? விடை ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலி செலுத்த வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
கேள்வி எண் 38. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார்? விடை சிமியோன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 39. சிமியோன் எங்கே இருந்தான்? விடை எருசலேமில். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 40. சிமியோன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? விடை நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 41. சிமியோன் மேல் டேஸ் இருந்தார்? விடை பரிசுத்த ஆவி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 42. பரிசுத்த ஆவியினாலே சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டது எது? விடை கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று. லூக்கா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 43. சிமியோன் எதினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான்? விடை ஆவியின் ஏவுதலினால். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 44. இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்தது யார்? விடை சிமியோன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 45. ஆண்டவரே, உமது டேஸ் படி உமது அடியேனை இப்பொழுது டேஸ் போக விடுகிறீர் என்று சிமியோன் பாடினான்? விடை வார்த்தையின்படி சமாதானத்தோடே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 46. இயேசு கிறிஸ்து யாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருப்பார்? விடை புறஜாதிகளுக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 47. இயேசு யாருக்கு மகிமையாக இருப்பார்? விடை தம் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 48. உம்முடைய டேஸ் என் கண்கள் கண்டது என்று சிமியோன் பாடினான்? விடை இரட்சண்யத்தை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 49. சிமியோன் மூலம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக ஆச்சரியப்பட்டது யார்? விடை யோசேப்பும் மரியாளும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 50. தேவரீர் டேஸ் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் கூறினான்? விடை சகல ஜனங்களுக்கும் முன்பாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 51. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். யார் யாரிடம் கூறியது? விடை சிமியோன் மரியாளிடம்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்கள். கேள்வி எண் 52. எது வெளிப்படத்தக்கதாக இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சிமியோன் மரியாளிடம் கூறினான்? விடை அநேகருடைய இருதய சிந்தனைகள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 53. எவர்களில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சிமியோன் கூறினான்? விடை இஸ்ரவேலில். லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 54. டேஸ் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார்? விடை விரோதமாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 55. பானுவேலின் குமாரத்தி யார்? விடை அன்னாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 56. அன்னாள் எந்த கோத்திரம்? விடை ஆசேர். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 57. அன்னாள் தீர்க்கதரிசி எத்தனை வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவள்? விடை 7 வருஷம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 58. அன்னாள் தீர்க்கதரிசி எத்தனை வயதுள்ள விதவை? விடை ஏறக்குறைய 84. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 59. அன்னாள் டேஸ் விட்டு நீங்காதிருந்தாள்? விடை தேவாலயத்தை விட்டு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 60. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தது யார்? விடை அன்னாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 61. கர்த்தரை புகழ்ந்தது யார்? விடை அன்னாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 62. அன்னாள் எவர்களுக்கு இயேசுவை குறித்து பேசினாள்? விடை எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 63. எவைகளை செய்து முடித்த பின்பு யோசேப்பும் மரியாளும் தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு போனார்கள்? விடை கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 64. இயேசு வளர்ந்து எதிலே பலன் கொண்டார்? விடை ஆவியிலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 65. பிள்ளை வளர்ந்து எதினால் நிறைந்தது? விடை ஞானத்தினால். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 66. தேவனுடைய டேஸும் இயேசு மேல் இருந்தது?
விடை கிருபையும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 67. இயேசுவின் தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் டேஸ் பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள்? விடை பஸ்கா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 68. இயேசுவுக்கு எத்தனை வயதான போது பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு சென்றனர்? விடை 12. லூக்கா 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 69. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தெரியாதிருந்த காரியம் என்ன? விடை இயேசு எருசலேமில் இருந்துவிட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 70. இயேசு டேஸ் கூட்டத்திலே இருப்பார் என்று அவருடைய பெற்றோர் நினைத்தனர்? விடை பிரயாணக்காரரின் கூட்டத்திலே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 71. இயேசுவின் பெற்றோர் எத்தனை நாள் பிரயாணம் வந்தபின் இயேசுவை தேடினார்கள்? விடை 1 நாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 72. இயேசுவின் பெற்றோர் இயேசுவை எங்கெல்லாம் தேடினார்கள்? விடை உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 73. இயேசுவின் பெற்றோர்கள் இயேசுவை எத்தனை நாளுக்கு பின்பு கண்டுபிடித்தார்கள்? விடை 3 நாளைக்கு பின்பு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 74. இயேசு எவர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர்களை வினாவினார்? விடை போதகர். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 75. 12 வயதான இயேசுவின் பேச்சை கேட்ட யாவரும் எவைகளை குறித்து பிரமித்தார்கள்? விடை இயேசுவின் புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து. லூக்கா 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 76. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? யார் யாரிடம் கூறியது? விடை மரியாள் இயேசுவிடம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 77. உன் தகப்பனும் நானும் டேஸ் உன்னை தேடினோமே என்று மரியாள் இயேசுவிடம் கூறினாள்? விடை விசாரத்தோடே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 78. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு மரியாளிடம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 79. எதற்கடுத்தவைகளில் தான் இருக்க வேண்டுமென்று இயேசு கூறினார்? விடை பிதாவுக்கடுத்தவைகளில். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 80. இயேசு எவைகளிலெல்லாம் அதிகமாய் விருத்தி அடைந்தார்? விடை ஞானத்திலும் வளர்த்தியிலும்
தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.